தமிழகம்தான் இந்தியாவில் வாகன உற்பத்தி மற்றும் மின் வாகன உற்பத்தியின் தலைமையிடம் என நெஞ்சை நிமிர்த்தி சொல்வேன் என தூத்துக்குடியில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். சீனா விவகாரம் தொடர்பாக ராகுல் எழுப்பிய சந்தேகங்களுக்கு நீங்கள் ஒரு உண்மையான இந்தியராக இருந்தால் இவ்வாறு பேச மாட்டீர்கள் என சுப்ரீம் கோர்ட் கடுமையாக சாடியுள்ளது. ஆதாரமில்லாமல் எதுவும் பேசாதீர்கள் எனவும் கண்டித்தது. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் திமுக நடத்தும் உறுப்பினர் சேர்க்கைக்கு ஓடிபி கேட்கக்கூடாது என ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டது. இதை எதிர்த்து திமுக தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்தது. 70 ஆண்டுகள் ஆனாலும் இனி திமுகவிற்கு தமிழகத்தில் இடமே இல்லை. தமிழக மக்கள் ஏற்றம் பெறும் வரை நான் ஓயப்போவதில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார். மயிலாடுதுறை எம்பி சுதாவிடம் கொள்ளையர்கள் செயின் பறித்து தப்பிய நிலையில் சாணக்கியபுரி போன்ற உயர் பாதுகாப்பு மண்டலத்தில் கூட ஒரு பெண் பாதுகாப்பாக நடக்க முடியாவிட்டால் வேறு எங்கு நாம் பாதுகாப்பாக உணர முடியும் என எம்பி சுதா கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் முதல்வர் ஷிபு சோரன் மறைவையொட்டி ஜார்க்கண்டில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. இன்று முதல் 6ஆம் தேதி வரை அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன.